அந்த பெருமூச்சு விட்டதோட வள்ளலார் இருக்கல. அந்த மூச்சினுடைய வெப்பத்தை, பெருமூச்சு விட்ட அந்த மூச்சினுடைய வெப்பத்தை பசிப்பினி போக்கக்கூடிய நெருப்பாக மாற்றி அணையாத ஒரு அடுப்பினை தயாரித்து யாரெல்லாம் பசியோடு இருக்கிறார்களோ அவர்களுடைய பசியை எந்தவித தேடலும் இல்லாமல் பசித்தவருக்கு உணவு கொடுக்கணுன்ற அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் மனிதநேயத்திற்கு ஒரு மிகப்பெரிய அடையாளமாக மாறியவர் வள்ளலார் என்று சொன்னால் அது மிகையாகாது. கண்டிப்பாக தான தர்மத்திலே சிறந்த தானம் என்றால் அன்னதானத்தை தான் சொல்வார்கள். திருமந்திரத்திலே பார்த்தீங்கன்னா திருமூலர் அழகாக சொல்வார், யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறருக்கு ஒரு இன்னுரை தானேன்னு சொல்லுவாங்க. இதற்காக நான் மெனக்கடணும்ன்ற அவசியமே கிடையாது. நாம் உண்ணும் போது அதில் ஒரு பகுதியை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலே போதும். அதுதான் வாழ்க்கையிலே நாம் பிறந்த பிறவியினுடைய பலன் என்று வள்ளலார் அழகாக சொல்கிறார். அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய கொள்கை என்ன அப்படின்னா, கொல்லாமை நோன்பு. நீங்கள் சாமியை வழிபடுங்க, நீங்க எந்த விதத்தில் வேணாலும் வழிபடுங்கள், ஆனால் நீங்க என்ன பண்ணணும், கொல்லாமை நோன்பை நீங்கள் கடைபிடிங்கின்ற ஒரு விஷயத்த பணிவோடு கேட்டுக்கிட்டாங்க. ஒரு சமயம் ஒரு ஆசிரியர் வள்ளலாரினுடைய கொள்கைகளை பின்பற்றக்கூடிய ஒரு ஆசிரியர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த வீதிகளிலே நடந்து வரும்போது அங்கே பானைகள் செய்யக்கூடிய ஒரு குயவன் இருந்திருக்காரு. அந்த குயவனை பார்த்து அந்த ஆசிரியர் சற்று நின்று அவர் என்னதான் செய்யறாரு அப்படின்றத பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போது அவர் அருகிலே சில ஆடுகள் கட்டப்பட்டிருந்திருக்கு. அந்த ஆடுகள் கத்திக்கிட்டே இருந்ததை பார்த்து அந்த ஆசிரியர் கேட்டிருக்காரு, குயவரே எதற்காக இங்கு இத்தனை ஆடுகள் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இறைவனிடத்திலே ஒரு நேர்த்திக்கடை வச்சோம், அதை நிறைவேற்றுவதற்காக இறைவனிடத்திலே இந்த ஆடை நான் பலியிடலாம் என்று முடிவு செய்து இங்க வச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காரு. அதற்கு அந்த ஆசிரியர் கேட்டிருக்காரு, பாவம் இல்லையா, கடவுள் கோச்சுக்கிற மாட்டாரா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதற்கு அந்த குயவன் சொல்றாரு, கடவுள் ரொம்ப சந்தோஷப்படுவாரு, ஏன்னா அவர்கிட்ட வேண்டி அதை நிறைவேற்ற பண்றதுக்காக தானே இதை நம்ம பண்றோம், அதனால இறைவன் ரொம்ப சந்தோஷப்படுவாருன்னு சொன்னோன்னு அந்த ஆசிரியருக்கு இதை பொறுத்து கொள்ளவே முடியல. உடனே அவர் செய்து வைத்திருந்த அந்த பானைகள் எல்லாத்தையுமே எடுத்து அந்த குயவரனுடைய கண் முன்னாலேயே எடுத்து எல்லாத்தையும் உடைச்சிருக்காரு. இந்த குயவருக்கு அவ்வளவு கோபம் வந்துருச்சு. எதற்காக என்னுடைய பானைகள்லாம் நீ எடுத்து போட்டு உடைக்கிற, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை நான் செஞ்சிருக்கேன்னு சொல்லி அந்த குயவர் கேட்டிருக்காரு. அதற்கு பொறுமையாக அந்த ஆசிரியர் பதில் சொன்னாராம், உன்னுடைய உழைப்பால் உருவான, நீ உருவாக்கிய உயிரே இல்லாத அந்த பானையை உடைக்கும் போது உனக்கு இத்தனை கோபம் வருகிறது, இறைவன் உருவாக்கிய ஒரு உயிரை கொல்வதற்கு உனக்கு என்ன உரிமை இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்டார். இறைவன் உருவாக்கிய உயிரை பறிப்பதற்கு உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்டார். அதுதான் கொல்லாமை. எப்படி நமக்கு உயிர் இருக்கிறதோ, உணர்வு இருக்கிறதோ, அதே உணர்வு ஒவ்வொரு உயிர்களிடத்திலும் இருக்கும் என்ற கொள்கையை பதிவு செய்தவர் தான் வள்ளலார். இது வல்லவா மனிதநேயம். எப்படி நமக்கு வலிக்குமோ அதே போலத்தான் மற்றவங்களுக்கு வலிக்குன்ற அந்த உணர்வை உணர்ந்து கொள்வது என்பது உண்மையிலேயே மனிதனாக வாழ்ந்தவருக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு சமயம் வள்ளலார் வாழ்ந்த ஊரிலே நிர்வாணசாமி என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் உடைகள் எதுவும் அணிந்து கொள்ளாமல் அங்கே சென்று வருபவர்களை எல்லாமே சில மிருகங்களினுடைய பெயர்களை வச்சு கூப்பிட்டுருக்காரு. யாராவது ஒருத்தர் வேகமா நடந்து போனான்னு, இங்க பாத்தீங்களா ஆடு நடந்து போகுது, எருமை நடந்து போகுது அப்படின்னு பல மிருகங்களுடைய பெயரை வைத்து அங்கே சென்ற மனிதர்களை பெயர் வைத்து சொல்லியிருக்காரு. அப்போ அந்த சமயத்துல வள்ளலார் அந்த தெருவை கடக்கக்கூடிய ஒரு நிலை. அப்போ அங்கே இருந்தவர்கள் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வள்ளலாரனுடைய அன்பர்கள், ஐயா நீங்க இந்த வழியில போகாதீங்க, அங்க ஒரு நிர்வாண சுவாமி ஒருத்தர் இருக்காரு, அங்கே செல்லக்கூடியவர்களை அனைவரையுமே மிருகங்களினுடைய பெயர்களை வைத்து, விலங்குகளினுடைய பெயர்களை வைத்து கஷ்டப்படுத்திட்டு இருப்பாரு, நீங்க போகாதீங்கன்னு சொன்னார். வள்ளலார் எந்தவித பதிலும் சொல்லாமல் அமைதியாக அந்த இடத்தை கடந்து செல்லும் போது அந்த நிர்வாண சாமியார் உடனடியாக எழுந்து நின்று சொன்னாரா, இங்கே பார் ஒரு மனிதன் செல்கிறான்னு சொன்னாராம். ஒரு மனிதன் செல்கிறான் அப்படின்னு சொன்னாராம். சொன்ன கணமே
வள்ளலாரை பார்த்த அடுத்த நொடியே அங்கே கிடந்த ஆடையை எடுத்து தன் மீது போர்த்தி கொண்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாராம். ஒரு மனிதனை பார்க்கும் பொழுதுதான், ஒரு உண்மையான அறநெறியில் ஒழுக்க நெறியில் வாழக்கூடிய மனிதரை பார்த்த பொழுதுதான் அந்த நிர்வாண சுவாமிக்கு கூச்சம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கு, உணர்வுனா என்னன்னு தெரிந்த பிறகு அதை உணரக்கூடிய அந்த பண்பு யாரிடத்திலே இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வள்ளலாரிடத்தில் மட்டும்தான் இருந்தது. இந்த எனக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த போர்டில் ஒரு அருமையான வாசகம், அனைவரையுமே சகோதரராக நினைக்க வேண்டும். அருமையான கொள்கை. ஏன்னா இன்னைக்கு எல்லார் வீடுகள் இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையை நம்ம பார்க்க முடியுது, ஒற்றுமையின்மை. ஆக மக்களிடத்திலே ஒற்றுமை இருந்ததுன்னா எந்த விதமான பிரச்சனைகள், அது மத கலவரமாக இருந்தாலும் சரி, இனக்கலவரமாக இருந்தாலும் சரி, அதை அழிப்பதற்கு ஒற்றுமை உணர்வு நம்மிடத்திலே வேணும்னு ஆணித்தரமா பதிவு செய்வது வள்ளலார் மட்டுமே. அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, சகோதரத்துவத்தோடு இருக்க வேண்டும், ஒரு பிடிப்பு இல்லாமல் ஒரு பற்று இல்லாமல் நாம் இருக்க வேண்டும்ன்றதை தான் சொல்றாங்க. ஒரு குடும்பத்துல அண்ணனும் தம்பியும் 2 பேர் இருக்காங்க. அவர்களிடத்திலே சொத்து ஒரு 9 ஏக்கர் நிலம் இருக்கு. இப்ப அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை. 9 ஏக்கர் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா அண்ணன் சொல்றாரு, நான் 5 ஏக்கர் எடுத்துக்கிறேன், நீ 4 ஏக்கர் நிலத்தை எடுத்துக்கொண்டு சொல்றாரு. அதுல அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துரு. தம்பி என்ன சொல்றாரு, நீ நல்லா தானே இருக்க, அந்த 5 ஏக்கரை நான் எடுத்துக்கிறேன், 4 ஏக்கரை நீங்க எடுத்துக்கங்கன்னு சொல்லிடுறாங்க. ஒரு சமயத்திலே அந்த பிரச்சனை ரொம்ப முத்திடுறது. என்ன பண்றாங்கன்னா, நீதிமன்றத்திலே போய் ஒரு வழக்கு கொடுக்கிறாரு. அங்கே நீதிமன்றத்துல பாத்தீங்கன்னா நிறைய வாய்தா போட்டதுக்கு அப்புறம் பிரச்சனை என்னன்னா, உனக்கு 5 ஏக்கரா எனக்கு 5 ஏக்கரா சரிசமமா பிரிக்கிறதுக்கு யாரும் ஒத்து வரல. ஆக நான் தான் அதிகமா வச்சுக்கணும்னு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அப்ப இவர்களுடைய பிரச்சனையை புரிந்து கொண்ட ஒருத்தர் யாருன்னா, அவருக்காக வாதாடின வக்கீல் இன்று அண்ணனினுடைய 5 ஏக்கர் நிலத்தையும் தம்பியினுடைய 4 ஏக்கர் நிலத்தையும் சேர்த்து அவருக்கு பதிலாக வாதாடிய வக்கீல் இன்னைக்கு உழுது கொண்டிருக்கிறார். இதுதான் நிலை. அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஒரு நல்ல ஒத்துழைப்பு இருந்திருந்தது அப்படின்னா இந்த பிரச்சனைகள் வந்திருக்காது. ஆக ஒரு சகோதர உணர்வு வர வேண்டும் என்றால் நம்மிடத்திலே பற்று, ஒரு துறவு வாழ்க்கை, ஆசைகளை துறக்க வேண்டும். ஆசைகளை துறக்க வேண்டும் என்றால் ஒரு பிடிப்பு, ஒரு வைராக்கியம் வேண்டும். ஒரு பக்தி உணர்வு என்பது உண்மையிலே ஒரு வைராக்கியம் தான். இப்ப இந்த காசிக்கு போறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிடிச்ச விஷயத்த விட்டுட்டு வந்துடணும், அது ஒரு விதமான துறவு. ஒருத்தர் என்ன